அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேசிய திருநங்கைகள் தினம் அப்படிங்கிறது என்றைக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏப்ரல் 15ஆம் தேதி. ஸோ திருநங்கைகள் நலவாரியம் அப்படிங்கிறது ஏப்ரல் 15, 2008 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனுடைய நினைவாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15ஆம் தேதி தேசிய திருநங்கைகள் தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். அதே மாதிரி தேசிய திருநங்கை விருது 2024 யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சந்தியா தேவி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த திருநங்கைகள் விருது அப்படிங்கிறது 2021ஆம் ஆண்டிலிருந்து வழங்கிட்டு வர்றாங்க. 2023 யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஐஸ்வர்யா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ 2024 சந்தியா தேவி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் அதாவது திருநங்கைகளுக்கு ஓய்வூதியம் வழங்குறாங்க. மாதம் 1000 ரூபாய். அது 40 வயதிற்கும் மேற்பட்ட திருநங்கைகளுக்கு தான் வழங்கிட்டு வர்றாங்க. ஸோ இந்தியாவிலேயே திருநங்கைகளுக்கு 3ஆம் பாலின அந்தஸ்து வழங்கிய முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது தமிழ்நாடு தான். அதே மாதிரி தேசிய மின் ஆளுமை விருது அப்படிங்கிறது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருது அப்படின்னா 2023 வழங்கிட்டு வர்றாங்க. தேசிய மின் ஆளுமை விருது இப்போ 2024 யாருக்கு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னா ராஜலிங்கம் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி யூபிஎஸ்சியினுடைய புதிய தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பிரீத்தி சுதன் அப்படிங்கிறவங்க தான். யூபிஎஸ்சியினுடைய தலைவரான மனோஜ் சோனி அப்படிங்கிறவர் சமீபத்தில் ராஜினாமா பண்ணியிருப்பார். ஸோ அதனால் யூபிஎஸ்சியினுடைய புதிய தலைவராக பிரீத்தி சுதன் அப்படிங்கிறவங்க நியமிச்சிருக்கிறாங்க. யூபிஎஸ்சியினுடைய தலைவரை நியமிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஸோ இவரை பதவி நீக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எப்படி பதவி நீக்கம் செய்கிறாங்களோ ஸோ அந்த நடைமுறை தான் யூபிஎஸ்சியினுடைய சேர்மேனுக்கும். அதே மாதிரி பண மசோதா மக்களவையில் மட்டுமே அறிமுகம் செய்ய வேண்டும் என கூறக்கூடிய அரசியலமைப்பு விதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆர்டிக்கல் 109 தான் சொல்லியிருப்பாங்க பண மசோதா என்பது மக்களவையில் மட்டுமே அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ பண மசோதா அதாவது ஒரு மசோதாவை பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் யார் இருக்குது அப்படின்னா மக்களவையினுடைய சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவார். அதே மாதிரி பண மசோதா குடியரசுத் தலைவரிடம் முன் அனுமதி வாங்கி தான் மக்களவையிலேயே அறிமுகம் செய்ய முடியும். அதே மாதிரி மாநிலங்களவை பார்த்திங்கன்னா பண மசோதாவில் எந்த ஒரு அதிகாரமே கிடையாது. ஸோ 14 நாட்கள் மட்டும்தான் கையில் வச்சுருக்க முடியும். ஸோ அவங்க அப்ரூவ் கொடுக்கல அப்படின்னா 14 நாட்களுக்கு அப்புறம் நேரடியாக பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு போயிடும். அதே மாதிரி குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டம் அறிவிக்கக்கூடிய அதிகார ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 123. அதே மாதிரி ஆளுநருக்கு அவசர சட்டம் பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் 213. அடுத்தது தமிழ் மொழி வளர்ச்சிக்காக மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா யாழ் அப்படிங்கிற ஒரு டிவி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தேசிய விண்வெளி தினம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடுறாங்க. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சந்திராயன் 3 பார்த்திங்கன்னா நிலவில் தரையிறங்கின அந்த ஒரு நாள் தான் ஆகஸ்ட் 23 அப்படிங்கிறது. ஸோ அந்த தினத்தை தான் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தேசிய மாம்பழ தினம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜூலை 22. அதே மாதிரி சுற்றுச்சூழல் தினம் என்னைக்குன்னா ஜூன் 5 தான் சுற்றுச்சூழல் தினம். அடுத்தது 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் பெண் யாருன்னா மனு பாக்கர் அப்படிங்கிறவங்க. இவங்க ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெண்கல பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2024 ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரமான பாரிஸில் தான் நடந்துகிட்ருக்குது. இந்தியா சார்பாக பார்த்திங்கன்னா 117 பேர் பங்கேற்றிருப்பாங்க. ஸோ இந்த ஒலிம்பிக் போட்டியில் முதல் தங்கப்பதக்கம் அப்படிங்கிறது எந்த நாடு வாங்கியிருக்குது அப்படின்னா சைனா தான் வாங்கியிருக்கிறாங்க முதல் தங்கப்பதக்கம் அப்படிங்கிறது. நம்ம இந்தியா சார்பாக பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தவங்க மனு பாக்கர் அப்படிங்கிறவங்க வெண்கல பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க துப்பாக்கி சுடுதல் போட்டியில். அடுத்தது இந்தியாவில் உள்ள 61 விமான நிலையங்களில் உள்நாட்டு பயணிகள் சேவையில் 4ஆம் பிடித்த
4ஆம் இடத்தை பிடித்த ஒரு விமான நிலையம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம மதுரை விமான நிலையம் தான் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து இருக்குது. இந்தியாவில் 61 விமான நிலையங்கள் இருக்குது. ஸோ அதில் உள்நாட்டு பயணிகள் சேவையில் 4ஆம் இடத்தை பிடித்தது எதுனா மதுரை விமான நிலையம் தான். ஸோ தேங்க்யூ.